ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திஸ்வரம். இன்றைக்கி வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா, இன்றைக்கி வந்து கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்துக்கு இந்த மழை காலங்களில் நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் நான் சாப்பிடல. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெஞ்சு நெஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை இனிக்கிற என்ன விசித்திரமோ நண்பனே, எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் உள்ளே வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் பெட்ஷீட்லாம் துவைக்கல, எல்லாமே எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டு எப்போவுமே ஸ்பேர் ஒன்று வச்சுருப்போம் எல்லாருமே. அந்த ஸ்பேர் வச்சுட்டு இப்போ எல்லாமே போட்டுட்டு அதெல்லாமே மூட்டை கட்டி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வெளியே போட்டுட்டேன். வீடெல்லாம் வலிச்சு விட்டுட்டேன். வாசல் வந்து வலிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மழை வர்ண பகவான் வந்து நேற்று ஆரம்பித்தவர் இன்னமும் நிற்கவே இல்லை, பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குதுங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டாப்பு விட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துணி விழுந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி தீபம் போட்டே ஆகணும் இல்லைங்களா, அதனால சரிட்டு இதெல்லாம் தண்ணியெல்லாம் தள்ளி போட்டு தண்ணி காஞ்சிருச்சு, போய் குளிக்கணும். அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். துணி அப்படி தான் துவைச்சி 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆகி காயவே இல்லை. அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கம்ஃபர்ட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போட்டு புழிஞ்சு காய போட்டிருக்கேன். ஏன்னா வந்துட்டு சிட்டிக்குள்ளே இருக்கவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, தெரிஞ்சுக்காது, தெய்வம் போடுறது எதுவுமே தெரியாது. நாங்கள் வில்லேஜில் இருக்கனால பார்த்திங்கன்னா அதில் நம்ம வந்து ஓப்பன் பிளேஸாக இருக்கனால மழை பெஞ்சால் இது வரைக்கும் தண்ணி வரும். ஆனால் சாயங்காலம் பார்க்கலாம் எப்படி தெய்வம் போட போகிறோன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே மட்டுமா இல்லை வெளியே காம்பவுண்ட் சவுத்துக்குலாம் வைப்போமான்னு தெரியல. அதை வந்து ஈவினிங் வந்து அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு வேலையாக நம்ம செய்யலாம், ஓகேங்களா? தண்ணி வேறு வரல. வந்து நேற்று காலையில் வந்து துவைச்சி துணி எல்லாம் மழையை நனைஞ்சிட்டே கிடந்துச்சு. போகிறதுக்குள்ள இடம் இல்லை, மழை பெய்ஞ்சாலும் எந்த துணியும் காயிலங்க வரும். இதெல்லாம் வந்துட்டு இப்போ எடுத்து மறுபடியும் வந்து அலாசி மறுபடியும் கம்ஃபர்ட் போட்டு மறுபடியும் காய போட்டு. காக்கா வேற ஒன்று கால்னு கத்திக்கிட்டே கிடக்குதுங்க பாருங்க. அதுக்கும் சந்தோஷம்தான். ஐ வெயில் அடிக்குது அப்படிங்கிற அதுக்கும் ஒரு சந்தோஷம். சரோ, குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்தேன். என்ன மழையா இருந்தாலும் பரவாயில்ல, வேறு வழியே இல்லை, குளிச்சுதே ஆகணும். ஆமாம், தீபம் போடணும்ல. ஆமாம், திருக்கார்த்திகை தீபம் போடணும். இதுக்காக குளிச்சுட்டு வந்தாச்சு. போய் சாப்பிடலாம் வாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு போய் நீ சாப்பிடு போ. நீ சாப்பிடவே இல்லை, நான் எல்லாம் சாப்பிட்டாச்சு, நீ ஒருத்தி என்ன சாப்பிடல. சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். எப்படி அடிச்சு விளையாடுறீங்க? பறக்கும் பாருங்க. பல்ப் கொடுக்குறாங்க. காணா பறந்து போயிடுச்சா? பறந்துருச்சா? ஓ, இந்த பூவை பிச்சு அடிக்கிறதா? பறந்துருச்சு. இப்படி ஸ்ட்ரைட்டாக பாருங்க, இப்படி வைக்கணும்னு பாருங்க. பாருங்க, இது நாங்கள் இருக்கிற சைடில் மூலிகைகள்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், இதெல்லாமே மூலிகை. அது எங்க பார்க்க மூக்குத்தி செடி? நானு குளிக்குள்ள கால் வச்சிடணும்னு நினச்சிட்டேன். நல்ல வேலை, குழி அங்கே தான் இருக்குது. ஆனால் அது குழியோன்னு நினச்சிட்டேன். இந்த மாதிரி மழை தேங்கி நிற்கிறது, அது எங்கே குழி இருக்குன்னே தெரியல.
இதில் வந்து மூக்குத்தி வச்சு விளையாடுவோம். இருங்க, நான் மூக்குத்தினா எப்படி இருக்குன்னு இதில் பார்க்கேன். பின்னாடி சைக்கிள் என்னடா இது? என்ன வைக்கலையா? சரி வை வை. ஆமா, சூப்பர் சூப்பராக இருக்குதே. நேச்சுரலான மூக்குத்தி. கருப்பு டிம் ஆயிடுச்சு உங்கள் மூஞ்சியெல்லாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து கார்த்திகை தீபம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்கன்னா, நான் இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். திருவண்ணாமலை தீபம் போட்டதும் வீட்டில் வந்து நம்ம தீபம் போட்டு நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் தீபம் வச்சுக்கலாம். சாணி வச்சு மேலே வந்து தீபம்லாம் வச்சுருக்கோம். இப்போ சாணிக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் ஆன பூவனால பூவரச இலையை வச்சு மேலே வந்து தீபம் வச்சு நாங்கள் பருத்த போகிறோம். ஓகேங்களா? அது பார்க்கலாம். நீங்களே இந்த மாதிரி தான் பண்ணுறீங்களா? எப்படி எப்படி தீபம்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாங்க நம்ம எல்லா வீட்லையும் தீபம் வைக்கலாம். எங்கள் ரூம்குள்ளே எங்கெங்கே வைக்கிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சாமி நாங்கள் வந்துட்டு சாமிக்கு வந்து தீபம் பற்றிட்டோம், அதை காமிச்சிடணும். அண்ணாமலையாருக்கு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின உடனே நாங்கள் நம்ம வீட்டில் எங்கள் வீட்லேயும் தீபம் ஏற்றியாச்சு. இங்கே பார்த்தியா? யார் இது? அழகப்பன். எங்கள் அழகப்பனை பாருங்க. திருவண்ணாமலையிலையும் கூட நமக்கு கேட்ட குரல் என்னன்னா அரோகரா 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 ஓம் நமச்சிவாயா அப்படின்னு ரெண்டுமே. கிச்சன்ல ஒன்று வச்சிடலாம். கிழக்கு பார்த்து ஏற்ற வேண்டும். அடுத்தது வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்து சேஃபாக இருக்கணும். குழந்தைங்க விளக்கில் விளையாடுவாங்க, நம்ம பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் குழந்தைங்க.
இங்க வந்து ஏதாவது பண்ணலாம் தான் அதே இதையும் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்துக்கோங்க. நான் எடுத்து நாங்கள் வந்து கார்த்திகை தீபம் வந்து மிக சிறப்பாக வந்து நாங்கள் கொண்டாடிட்டோம். நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக தான் நாங்களும் இதை கொண்டாடி இருக்கோம். சில பேர் வந்து 3 நாள் வந்து தீபம் ஏற்றுவாங்க, சில பேர் வந்து ஒரே நாளில் கூட தீபம் ஏற்றுவாங்க. நாங்கள் வந்து ஒரு நாளில் தான் தீபமே வைக்கிறோம். சரி, நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேறு யாராவது சொல்கிறீங்களா? ஆமாம், இந்த தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் இனிமேல் வர எந்த ஒரு சூழ்நிலையிலும் மக்களாகிய யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் சங்கடங்களும் கெட்டதும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிப்போம். எல்லாமே நல்லதாகவே நடக்கணும். நம்ம அருணாச்சலேஸ்வரரோட ஆசையால் எல்லாமே இனி வர்றது எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கும். கடவுள் நமக்கு எல்லாத்துக்கும் ஆசீர்வதிக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. பாய்.